ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஹோம் குசின் தமிழ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் நியூ இயருக்கு தான் ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு நெடுகலும் நாங்கள் பிரியாணி செய்கிறபடியாக இன்றைக்கு அதை செய்யாமல் வித்தியாசமாக செய்ய போகிறேன். நான் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸும் அதோட சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 3 தரம் தண்ணியில் கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட் 3 கேரட் எடுத்து நல்லா சின்ன பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு ரெட் பேப்பர் எடுத்து அதுவும் நல்லா சின்னன்னா அதே கேரட்டுன்ற சைஸ்லேயே சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது க்ரீன் பீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். மற்றது லீக்ஸ் அதுவும் நல்ல சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் மரக்கறிகள் வெட்டுற போது ஒரு சின்ன டிப்ஸ், எந்தெந்த சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மரக்கறிகளை வெட்டணும். சில சாப்பாட்டுக்கு நாங்கள் பெருசாக வெட்ட வேணும், சில அதுக்கு சின்ன வெட்ட வேணும். நான் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறபடியாக அதுக்கெல்லாம் சின்ன தான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட இதில் சிக்கன் 65க்கு நான் நேற்று மேரினேட் பண்ணி சிக்கனுக்கெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஐட்டிலாவே போட்டு செய்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சேன்னா இப்போ எடுத்து வச்சுக்க. நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். பின்னால் நான் காட்டுறேன் என்ன மாதிரி இது மேரினேட் பண்ணுற செய்தன்றதை இந்த வீடியோக்குள்ளே பின்னால் காட்டுறேன். சரி வாங்க, இப்போ நாங்கள் போய் இதை ரைஸை அவிக்கிறதுக்கு நான் பெரிய ஒரு பேனில் இது தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இனி இதுக்குள்ளே இந்த ரைஸை போட்டு அரைவாசிக்கு அவிய விடணும். நல்லா அவிய விடக்கூடாது, அரைவாசிக்கு அவிய விடணும். இதுக்குள்ள ரைஸை போடுவோம். இப்போ இது நல்லா அவியட்டும். இன்றைக்கி நான் இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து போன்லெஸ்ஸாக சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சுட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு தேவையான இதில் போட போகிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் யோகர்ட் போடுறேன். அதோட நான் இஞ்சி, உள்ளி, அதோட ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். மற்றது இதுக்கு கரம் மசாலா, மற்றது காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 2 கொஞ்சம் கூட 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மற்றது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடணும்.
தேவையான உப்பும் போடுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். கையால் தான் குழைக்க போகணும், அப்போ தான் வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணப்படும். இப்போ இது வடிவாக குழைச்சாச்சு. நல்லா கையால் எல்லாம் எல்லா இடம் விரலும் எல்லாத்துக்கும் விரல்ற மாதிரி மசாலா எல்லாம் குழைச்சாச்சு. இப்போ இதை நாங்கள் மூடி வெப்பம் ஒரு 2-3 மணித்தியாலம் ஊறட்டும். மூடி வடிவாக மூடி வைப்போம். இப்போ நான் இந்த ரைஸ் அவிக்கிறதுக்கு அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோடு நான் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். கொஞ்சம் ரைஸ் அப்போ கலராக இருக்கும். மஞ்சள் தூள் போடுறேன். டர்மரிக் டர்மரிக்கும் போட்டு மஞ்சள் பவுடரும் போட்டு அதை கொஞ்சம் கிண்டி விடுவோம். இப்போ ரைஸ் கொஞ்சம் அவிஞ்சி வேற நல்லா கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும், இதாக இருக்கும். அதுக்காண்டி இந்த மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் எனக்கு. இப்போ பேனை சூடாக வச்சுருக்கிறேன். பேன் நல்லா சுட்டுட்டு எண்ணெயை விடுவோம் சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா கொதிச்சோடனே இதுக்குள்ள போட்டு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் நல்லா கொதிக்க வேணும். சூடாமல் போட்டு அந்த மசாலா எல்லாம் கரைஞ்சி வந்துடும். எண்ணெய் கொதிச்சிட்டது. நாங்கள் இதை போட்டு இந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுப்போம். எல்லா மிச்ச சிக்கனையும் எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுக்கும். இது நீங்கள் பொரிக்கையில் ஒன்றோடு ஒன்று முட்டாமல் போட்டால் தான் ஒட்டாது. கொஞ்சம் சூடுபட்டு கொஞ்சம் வெந்த உடனே பிறகு தள்ளிக்கிடலாம். தனித்தனியாக போட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் ஒட்டுப்படாமல் கலராமல் இருக்கும். இந்த சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டுது. எல்லாத்தையும் இறக்குவோம். நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ அரிசியை பார்ப்போம் அப்படின்ட்டு உண்டு. அரிசி அவிஞ்சிட்டுது. நல்லா அவிக்க விடக்கூடாது. அரிசியை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை நாங்கள் தண்ணியை வடிச்சிட்டு எடுப்போம். அடுப்பை நிப்பாட்டிட்டேன். தண்ணியை வடிச்செடுக்க போகிறேன். இப்போ அரிசியை வடித்து எடுத்துட்டேன். நல்லா உடையாமல் முழுசாக இருக்குது. இதை நான் 3/4 பதத்தில் தான் வக்கி இருக்கிறேன். அரிசியை நல்லா அவிய விடையில் 3/4 பதம் பண்ணுறபடியாக சரியாக இருக்கும். இதில் எல்லாம் உடைஞ்சி போடும். இப்போ உளுந்து ஒன்று இருக்குது. ஒன்றா இப்போ இதை வச்சுட்டு அவனி கொஞ்சம் சிக்கனாக இறக்க போகிறோம். பொரிஞ்சிட்டது. இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஓக்க வச்சு சூடாக வச்சுருக்கிறேன். சூடாகிட்டுது. சூடாகினோடனே இதுக்குள்ள நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டுனா அதோட கொஞ்சம் நெய்யும் போட போகிறேன்.
வாசமாக இருக்கும். கொஞ்சம் கேரட் போடுறேன். வெட்டி வச்சுருக்க கேரட்டில் வந்துட்டு போடுறேன். வெட்டி வச்சுருக்க பெப்பர்லையும் அதுக்கு போடுறேன். இப்போ வதங்கிடுவோம். வதங்கட்டும். இப்போ இதில் நான் க்ரீன் பீஸ்லையும் அதை போடுறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டுது. நான் இப்போ அதுக்குள்ளே முட்டை ஒன்று போட போகிறேன். அந்த முட்டை போட போகிறேன். இது நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். முட்டையும் வெடிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது காணாட்டி கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். இப்போ முட்டை கொஞ்சம் குக் பண்ணிட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள வெட்டி வச்சுருக்கிற லீக்ஸில் வந்துட்டு போட போகிறேன்.
எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். இப்போ வதக்கி கொண்டு போய் உங்களுக்கு எண்ணெய் ஆட்டி கொஞ்சம் எண்ணெய் விடலாம், அல்லது கொஞ்சம் நெய் எண்ணெய் பட்டர் போடணும். நல்ல வாசமாக இருக்குது நெய் போட்டாங்க. பண்ண மாதிரி கண்டு நல்லா வதங்கிட்டது. இப்போ இனி இதுக்குள்ள வதங்கிட்டது. இதுக்குள்ள நான் அவிச்சு முக்கால் பாதத்துக்கு அவிச்சு வச்சிருக்கிற ரைஸை போட போகிறேன். இதுக்கு நான் உப்பெல்லாம் போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு விடுவோம். உப்பு சாப்பிட்டு பார்த்து காணாட்டி போடலாம். இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சிடுவோம். இனி குறைச்சிட்டு முடிவா எல்லாத்தையும் கிளம்பி சாப்பிட்டு பார்ப்போம். இது என்ன மாதிரி உப்பு காணுமோன்ட்டு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்க. உப்பு கொஞ்சம் காணாது, கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இதில் வெஜிடபிள்ஸும் முட்டையெல்லாம் போட்டபடியா கொஞ்சம் காணாமல் இருக்குது. அப்படி வந்துருக்குண்டு நல்லா விழுந்து உண்டோட உண்டு ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் உப்பு காணுமோண்டு. உப்பு காணும். இனி நாங்கள் இதை இறக்கலாம். நான் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு ஜோக்கட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இதுக்கு வைக்கிறதுக்கு சைடில் வைக்கிறதுக்கு ஜோக்கட் கொஞ்சம் எடுத்து வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனியனும் போட்டு வச்சுருக்கேன். இது சைடுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு வைக்கிறதுக்கு. இப்போ நான் ஃப்ரூட் சலாட் செய்கிறதுக்கு கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன், மாதுளம்பழம் பொமிக்ரனேட் எடுத்துருக்கிறேன், பைனாப்பிளும் சின்ன சின்ன வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வைக்க போடுவோம். செய்கிறேன். இப்போ நான் ஃப்ரூட் சலாட் செய்கிறதுக்கு அடுப்பில் பேனை வச்சு இதில் கஸ்டர்டை போடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் சூடாக்கும்.
பாயில் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சூடாக்குவோம். நல்ல லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சூடாகிட்டு நிப்பாட்டுவோம். பாட்டி போட்டு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து போகிறேன். இதை நிப்பாட்டுவோம். சுட போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் நட்ஸும் போடலாம். மேலால் நான் நட்ஸ் போடல. இப்போ எல்லாம் செய்தாச்சுது. நாங்கள் இனி சர்வ் பண்ணலாம். இதுக்கு நான் பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் 65க்கு ஒனியன் கொஞ்சம் போடுறேன். போட்டு மற்றது இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்து வச்சுருக்கிறேன். அதுக்கு சைடுக்கு வைக்கிறதுக்கு ஒனியன் பச்சடி, ஜோக்கெட்டுக்கும் ஒனியன் போட்டு வச்சுருக்கிறேன். மற்றது ஃப்ரூட்ஸ் எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் நியூ இயர் சாப்பாடு. இதுக்கு நான் லெமன் வைக்க போகிறேன். சிக்கன் 65க்கு அருமையான ஃப்ரைட் ரைஸ் வித் சிக்கன் 65 இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ லெமன் இதுக்குள்ளே புழிஞ்சு விடுவோம். இதில் லெமனும் புழிஞ்சு விடுறேன் நான். சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, சிக்கன் 65 பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்கு வெளியில் நல்லா முறை இருக்குது. உள்ளுக்கு சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது. சிக்கன் உள்ளுக்கு சாப்பிட நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்களும் செய்து வாங்க. இதுதான் நாங்கள் இன்றைக்கி நியூ இயர் சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் ஹோம் குசின் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.